எனக்கே ரொம்ப எமோஷனல் ஆச்சு எடிட் பண்ணும்போது. மாப்ள மாடு 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 I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature and it haunts me somewhere much deep. வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம சென்னையில இருக்கோம். இங்க vlog பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க ஒரு அண்ணன் டான்ஸ் ஆடிட்டு இருக்காருங்க. அண்ட் வந்து நம்ம பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. அட்லாஸ்ட் நெக்ஸ்ட் ட்ரெயின் கிளம்பிட்டோம். எங்க போறோம்? ஹாய் சலோ. எதுக்காக மகாராஷ்டிரானா ரொம்ப நாளா மாப்பிள்ள மும்பைல ஒரு இடம் இருக்கு மாப்பிள்ள. அந்த ஊரு பேரு காமத்திபுரா. அண்ணே ஒரு நிமிஷம். திரும்ப ரொம்ப நாளா அஜி வந்து என்கிட்ட கேட்டுட்டே இருந்தா மாப்பிள்ள மகாராஷ்டிரால ஒரு இடம் இருக்கு மாப்பிள்ள. மும்பைல வந்து காமத்திபுரான்னு ஒரு இடம் இருக்கு. அங்க கூட்டு போன்னு ஒரே டார்ச்சர். 1 மினிட் ஒரே நான் பேசிட்டா. அட்லாஸ்ட் சரி மாப்பிள்ளையோட சந்தோஷத்தை பூர்த்தி செய்வோம் சொல்லி இன்னைக்கு நைட் ரைடே கிளம்பிட்டோம். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன். நான் வியட்நாம், தாய்லாந்து நைட் லைஃப் எல்லாம் பார்த்தேன். அங்க போய் வேட்டை ஆடிட்டாங்க. பாஸ்போர்ட் தானே ஆசைப்பட்டேன். அதனாலதான் வந்து உனக்காண்டி கூட்டு போறோம். காரணத்துல இந்தியால போய் என்ஜாய் பண்றோமா? அதெல்லாம் இல்லைங்க. நாங்க வந்து ஒரு ரைட் ஜஸ்ட் ஒரு ஃபன். அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா அதெல்லாம் உண்மை இல்லைன்னு மக்களுக்கு தெரியும். மிச்சதெல்லாம் மோட்டோ விளாகிங் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி போங்க. ஓகேங்க, வாங்க வண்டி எடுத்துட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். டிடிஎஃப் அவ்வளவுதாங்க. ஹெல்மெட்லாம் மாட்டிட்டு அப்படியே பைக் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதா. அண்ணே எங்க போறீங்க? அந்த 1 2 3 மட்டும் சொல்லிட்டு போங்க. டிடிஎஃப் நமக்காக இப்ப அண்ணன் வந்து 1 2 3 பாடி காட்ட போறாரு. ஓடி வட கண்ணு 2 ரோஜா பூ செண்டு 3 முருங்கை பட்ட தோல் 4 நாய்க்குட்டி வாளு 5 அவரை கப்பிஞ்சி 6 அந்த பொண்ணை பாரு 7 ஏனி மேல ஏறு 6 5 அவரை கப்பிஞ்சி மரம் 6ண்ணே. 6க்கு அப்புறம் 7 அப்புறம் 8 6 அந்த பொண்ணை பாரு 7 ஏனி மேல ஏறு 8 குரங்கு தலை வெட்டு 9 தண்ணியில் வந்து 9 10 இது போயில 9 தண்ணியில் வந்து 9 தண்ணியில வந்து டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 5:15 ஆச்சுங்க. அவ்வளோதான் பைக் எடுத்துட்டு இப்போ கிளம்பிடுவோம். டேய் நீ கிளம்பவே மாட்டியாடா? சாப்பிடுற வயிறு பசியானது அப்புறம் ஒரு இட்லி நம்மளோட இட்லி இல்ல இன்னொருத்தவங்க. நம்ம எதுல போறோம்னா என்னோட 900லயும் மாப்பிள்ளையோட அயபூசாலையும் கேட்கலங்கண்ணே. என்னோட 900 நம்மளோட 900ன்னா பரவாயில்லைங்க. வார்த்தைக்கு ஏன் 900 போது மனசு வலிக்குது. சவுண்ட் எப்படி இருக்கும் பாத்தியா? சோ அங்க வந்து ஆக்சுவலி இந்த ரைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா விளையாட போகிறவங்க ஏதாவது சும்மா ஒரு 100-200 கிலோமீட்டர் போனால் பரவாயில்ல. ஒசூர் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் நினைக்கிறேன் மாப்பிள்ள. பிரியா எடுத்துக்கோப்பா. ஆக்சுவலி மழை நல்லா அடிச்சு பிரின்னு பிரிச்சுதுங்க. இப்போ நல்லா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன பிளான் போட்டேன், சரி மழை பெஞ்சிருக்கு இப்போ பைக் எடுத்து ஓட்டினோம்னா அப்படியே ஜிலுன்னு இருக்கும்னு நினைச்சேன். ஆனா பயங்கரமா வேர்க்குதுங்க. டிடிஎஃப் நம்ம ஒசூருக்கு கூகுள் மேப் போட்டாச்சு. எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஆல்ரெடி நான் சொன்ன 300 சொன்னா 301 கிலோமீட்டர் 6.5 hours ஜேர்னின்னு சொல்லி போட்டிருக்குங்க. ஓகே டார்லிங், எல்லாம் சேஃபா இருங்க. பை பை, லவ் யூ சோ மச். ஜெய்ஷி போயிட்டு வரோம் மாப்பிள்ள பாய். ஆக்சுவலி நம்ம நம்பர் பிளேட்டுக்கு என்ன ஆச்சுனாங்க, நம்ம ஸ்மைல் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போனோமா, நம்ம பாசக்கார பிள்ளைங்க எல்லாரும் நம்மளை பார்க்க வரும்போது இது கீழே இருந்துச்சு. இது லைட்டாக நெளிஞ்சு உடஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் வண்டியை சின்ன கீரல். அதுக்கப்புறம் பின்னாடி நம்பர் பிளேட் டேமேஜ் ஆகிருக்குங்க. ஸோ அவ்வளோ ஆமாம் இது டேமேஜ் ஆகிருந்துச்சு. இதை புதுசு இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இதை மாற்றணும்னு நினச்சிட்டே இருந்தால் மறந்துட்டேங்க. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கீரல் எல்லாம் ஒரு மேட்டரும் கிடையாதுங்க. மேலே ஃபுல்லாக லேமினேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த லேமினேட் ஸ்டிக்கரை கிரிச்சா மட்டுமே போதும். வண்டி மறுபடியும் பழைய மாதிரி புதுசாக மாறிடும். நம்ம தான் கலர் மாற்ற போகிறோமே, அதனால நோ ப்ராப்ளம். இதை மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாங்க. ஆக்சுவலி வண்டின்னு இருந்தால் இந்த மாதிரி சின்ன டேமேஜஸ் ஆகுறதெல்லாம் சகஜ தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் வந்து உங்கள் அன்புக்கு முன்னாடி இந்த கீரல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. பார்த்துக்கலாம். அப்படி இதை மட்டும் கொஞ்சம் வண்டிக்குள்ளே வைக்கிறியா? ஓகே வாங்க எடுத்துக்கலாம். டார்லிங் வா. ஐயோ எப்போ ரோடு டிராஃபிக் ஆகுதுப்பா. தேங்க்ஸ்ண்ணே. சேஃபா இருங்க. எல்லா எபிசோட்ஸையும் பாருங்க சரிங்களா? நம்ம vlog-ஓட எபிசோட்ஸ் ஏச்சலும் எப்போ நான் ஷாப் ஓபன் பண்றீங்க? ஷாப் ஆச்சலும் இந்த ரைடு முடிச்சுட்டு வந்த உடனே அண்ணன் ஓபன் பண்ணிடுச்சலும்.
ஓகே பை டார்லிங். ஓகே டார்லிங், லவ் யூ. பை பை. சேஃபா இருங்க. வாவ். அடுத்த ரைடு கிளம்பியாச்சு. ஹயபுசா அண்ட் Z900. அடா என்ன ஒரு காம்போவா இருக்க போகுது. ஆனா என்ன, நம்ம ஹயபுசால கட்டியிருக்கிற நம்ம லக்கேஜ் தான் நம்மளை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுங்க. ஸோ குத்து மதிப்பாக கட்டியிருக்கேன். நம்ம Z900 அளவுக்குலாம் இதில் கட்ட முடியல. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க நம்ம ஹயபுசால. நம்ம இந்த மகாராஷ்டிரா ரைடுக்கு எத்தனை வண்டிங்க வருதுன்னா மொத்தமாக 4 வண்டி வருதுங்க. ஒரு ஹயபுசா, ஒரு Z900, ஒரு GS310, அதுக்கப்புறம் ஒரு காருங்க. ஸோ கார் வந்து நம்ம பிரவீனோட காரு. பிரவீனும் நம்ம அருணும் GS310 காரை எட்டு வந்துருவாங்களாம். ஆக்சுவலி இந்த ரைடில் இருக்கிறதுலே ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ரைடுக்கு வர்ற எல்லா பைக்குமே நம்மளோட பைக் தான். ஒரு GS310, ஒரு Z900, ஒரு ஹயபுசா, 3மே நம்மளுக்கு தாங்க. நம்மளோட அருண் மாப்பிளைக்கு பைக் இல்லை, மாப்பிள்ளை பைக் வேணும் ரைடு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். என்னோட GS310 ஃபுல்லாக ரெடி பண்ணி இப்போ தான் ரீசெண்டாக டெலிவரி எடுத்தேங்க. ஆக்சுவலி அதை விலாகாக போடலான்னு தாங்க நினச்சேன். அதுக்கப்புறம் யோசிச்சேன் எத்தனை டெலிவரி விலாக தான் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேங்க. ஸோ அந்த பைக் கோயம்புத்தூரில் தான் நிப்பாட்டிட்டு வந்திருந்தேன். மாப்பிள்ளை எடுத்துக்கோ மாப்பிள்ளை அப்படின்ட்டு மாப்பிள்ளை கோயம்புத்தூர் போயிருக்காங்க பைக் எடுக்கிறதுக்கு. அங்கேருந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரவீனும் நம்ம அருணும் எல்லாம் சேர்ந்து கிளம்பி வந்துடுவாங்க. பிரவீன், அருண், விக்கி, அவங்க 3 பேர் சேர்ந்து வருவாங்க. நானும் அஜியும் இங்கேருந்து சேர்ந்து போவோம். எல்லோரும் உசூரில் மீட் பண்ணிப்போம்னு நினைக்கிறேங்க. இருங்க, அஜி தான் ஹாரன் விடாம மாட்டேங்கிறான். இன்டர்காம் ஆன் பண்ணி பேசலாம். ஹலோ மாப்பிள்ளை, கேக்குதா அண்ணே? புரியல. ஐயோ தேங்க்யூ, லவ் யூ சோ மச்ண்ணே. ஹலோ அஜி சொல்றா. ஹலோ. ஏய், இந்த லக்கேஜ் ரொம்ப டார்ச்சர் பண்ணுது மாப்பிள்ளை. கார் வந்த உடனே கார்ல ஏற்றி விட்டுலாம்டா இந்த லக்கேஜ. ப்ரோ கண்டிப்பா நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க மாப்பிள்ளை. என்னங்கண்ணே? அண்ணா மகாராஷ்டிரா, மும்பை. ஐயோ லவ் யூ சோ மச்ண்ணா. சரிண்ணா, பார்க்கலாம், பாய். என்னப்பா இது இன்னைக்குன்னு பார்த்து இப்படி டிராஃபிக்கா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போயிட்டு இருக்கோங்க. அதுவும் இல்லாம ஃபுல்லா மழை பெஞ்சு முடிஞ்சதுனால ஃபுல்லா வெட் ரோட்ஸா இருக்குங்க. அதனால பார்த்து போய்க்கணும். அது இல்லாம டயர்ஸ் எல்லாம் 2மே புதுசு தானே, அதனால பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் நம்மள விழுக்காட்டாது. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி பத்திரமா இருந்துக்கணும். ரொம்ப ஓவர் கார்னரிங் பண்ணக்கூடாது. ஐயோ கிளச்சு பிடிச்சி கையெல்லாம் வலிக்குதுங்க. ஓகே, ஆஃப் ஹைவேக்கு வந்து ரீச் ஆகாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே வண்டி எடுத்துட்டு பறக்க ஆரம்பிக்கல தான். கொஞ்சம் நேரம் இந்த லெஃப்ட் ஹேண்டை கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருலாங்க. வலிக்குது கையெல்லாம். அங்கேயே எங்கேயோ ஒரு இடத்துல லெஃப்ட் எடுத்துருக்கணுமா. நான் பழக்க தோஸ்தில் கோயம்புத்தூர் போகிற இந்த ஹைவேல ஏறி நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் அஜி வந்து இன்டர்காம் ஆன் பண்ண ட்ரை பண்ணா, வந்து ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணா. நான் கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை இன்னும் மும்பைக்கு 1275 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. மேலே போட்டு பாத்தியா? ஏன் மாப்பிள்ளை நான் சொன்னேன் அந்த பிளானிங் இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. இப்போ இருந்து நான் ஷாப்பா மும்பைக்கு போறேன். என்ன சொல்ற? வேணாமா? ஆக்சுவலி மாப்பிள்ளை வந்து நல்ல எனர்ஜியா சூப்பரா பைக் ஓட்டுவாங்க. ஆனா காலையில 3 மணி வரைக்கும் தான். 3 மணி ஆயிடுச்சு. மாப்பிள்ளையோட அவதாரமே வேற ரகமா இருக்கும். மாப்பிள்ளை எப்பவுமே ரைட்ல ஓவர்டேக் பண்ண மாப்பிள்ளை பத்தி அவர் லெஃப்ட் தான் வர பார்த்தாரு. எவ்வளவு ஸ்மூத் தெரியுமா? வண்டி இப்படி திராடல் பண்ணி விட்டா எப்படி போகுது பாரு, அப்படியே போகுது கப்பல் மாதிரி. மாப்பிள்ளை மாடு. ஆக்சுவலி நானும் நம்ம அஜி மாப்பிள்ளை ரெடியாகி கிளம்பிட்டு இருக்கும் போது சரியான மழை. அதனால அஜி மாப்பிள்ளை ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர்டா ஃபுல்லா ரெயின் லைனர் போட்டுட்டு கிளம்பினான். பட் நான் இருந்துட்டு எப்படி இருந்தாலுமே நம்ம கிளம்பும்போது மேபி மழை நின்னாலும் நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெயின் லைனர்லாம் போடல. அதே மாதிரி கடைசியில் கிளம்பும் போது ரெயின் நின்றுச்சு. ஆனால் அஜி மாப்பிள்ளை ரெயின் லைனர் கழட்டாம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ மாப்பிள்ளைக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகுதாங்க. ஸோ வந்து ரொம்ப தாகம் எடுக்குதான், தலை சுத்துற மாதிரி இருக்கான். அதனால எங்கேயாவது போய் ஒரு பிரேக் எடுத்துட்டு போகலாம் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னா ஓகே மாப்பிள்ளை அப்படின்ட்டு. இது எல்லாருக்குமே நடக்குங்க. ஸோ வந்து நம்ம உடம்புல வந்து நிறைய துணியை போட்டுட்டு எங்கேயாவது வெளியே போனோம்னா அது அடிக்கடி தலை சுத்துற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு டிஷர்ட் போட்டிருக்கோம். அந்த டிஷர்ட் மேலே ஒரு பெரிய ஜாக்கெட்டு, அந்த ஜாக்கெட்டுக்கு மேலே வந்து ஒரு கவர் போட்டோம்னா இந்த மாதிரி நடக்குங்க. அதனால எப்பவுமே மழை வர்ற டைமில் மட்டும் எல்லாருமே ரெயின் லைனர்ஸ் யூஸ் பண்ணுங்க. மழை வராத டைமில் அதை கழட்டி வச்சிருங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், நின்று கழட்டி மாட்டுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் முடிஞ்ச அளவுக்கு சிரமம் பார்க்காம நிப்பாட்டி சேஞ்ச் பண்ணிடுங்க. சரி பரவாயில்ல. ஆக்சுவலி மாப்பிள்ளை என்ன சொல்றானாங்க, ஆக்சுவலி அவன் பேசுகிற வாய்ஸ்லாம் உங்களுக்கு கேட்டுச்சுன்னா சூப்பர். சப்போஸ் கேட்கலன்னா நான் சொல்கிறேன், இந்த ஒரு வாட்டி எடிட் பண்ணும்போது தான் தெரியும் நமக்கு. ஏன்னா புது இன்டர்காம் மாற்றிட்டேங்க, அது பெரிய கதை. இந்த டீ கடையா?
இருங்க டிடிஎஃப், நான் இந்த டீ கடையில் டீ குடிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு போகும்போது கண்டினியூ பண்றேங்க. டிடிஎஃப் டீ கடைக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலி வந்து ஆலோவேரா போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தா ரொம்பவே நம்ம முடி இருக்காது. ஆலோவேரா வேற போட்டு வாஷ் பண்ணிருக்கோம், சுத்தமா நிக்க மாட்டேங்குதுங்க. இங்க அந்த ஜிக்ஸாக் வரணும். ஓகேவா, கிளம்புடா. என்னன்னே தெரியல டிடிஎஃப், இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்குங்க, செம டயர்டா இருக்கு. இந்த எல்லாமே பிளான் பண்ணுவாங்க, இந்த ஹைட்ரேஷன் பேக் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டே இருந்தோம், மிஸ் பண்ணிட்டோம். ஹைட்ரேஷன் பேக் அது இருந்தா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் தெரியுமா? ஆக்சுவலி நம்மளோட BMW பைக் எடுத்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து நம்ம அருண் கிளம்பி வந்துட்டு இருக்கிற வழியில் டயர் வெடிச்சிருச்சாமாங்க. ஏன் சார் சிரிக்கிறேன் அப்படின்னா, நான் தான் மாப்பிள்ளைகிட்ட சொன்னேன், மாப்பிள்ளை வண்டியை ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கேன், தைரியமாக எட்டு வா, நான் டயர் மட்டும் மாற்றுன்னு சொன்னேன்னா இல்லையா? அடா கடவுளே, இதெல்லாம் வந்து உனக்கு காற்று உள்ளே போகிறக்கு மாப்பிள்ளை. இதெல்லாம் நீ இப்படி மாட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்திருப்பேன். சரிண்ணே, நன்றிண்ணே, பாய். ஏய், பேமெண்ட் பே பண்ணிட்டு வாடா, வா. பஸ்ஸில் ஏறுற மாதிரி வருமா? காஸ்டியூம் அப்படியா இருக்கு? வாங்க எடுத்துக்கலாம். மாப்பிள்ள வாடா. ஓகேண்ணா, பாய். ஓகேண்ணா, பாய்ண்ணா. டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 8 o'clock ஆச்சுங்க. இன்னும் நம்ம ஒசூருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 258 kilometers தான் இருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை நேரம் பிரேக் எடுத்தோன்னு சொல்லி எங்களுக்கே தெரியலங்க. வந்து உட்காந்தோம், எந்திரிக்கவே தோணல, செம்ம டயர்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் படுத்துட்டு இருக்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாப்பிள்ளை வந்து பக்கத்துல எங்கேயாவது ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, சரி மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கிளம்புற டைம்ல இல்லை மாப்பிள்ளை ஒசூரே போகலாம் அப்படின்னா, அப்பவும் சரி மாப்பிள்ளை அப்படின்ட்டுங்க. அது வண்டியில் ஏறி உட்கார்ற வரைக்கும் தாங்க அந்த டயர்டு இருக்கும். வண்டியில் ஏறி உட்கார்ந்தா டயர்டு இருக்காது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் தான் சரி அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ வண்டியில் ஏறி உட்கார்ந்த உடனே அந்த டயர்ட்லாம் போயிடுச்சுங்க. பிரேக் முடிச்சு ரைட் ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே தூரல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த தூரலே நம்ம பிரேக் எடுக்கிற டைமில் வந்திருந்தா மழையே பெஞ்சு முடிஞ்சிருக்கும். ஏன்டா என்னாச்சு? அந்த வழி எனக்கு தெரியும் மாப்பிள்ள, இப்பதான் ரயில் லைனர் கழட்டி வச்சேன், அதுக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மாப்பிள்ள அடி பட்டு பட்டு வயசுல க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன், ஆனா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுடா. ஐயோ கடவுளே. பெட்ரோல் பங்கா? வெரி குட் வெரி குட். பெட்ரோல் பங்க்ல போய் நிப்பாட்டிடலாம். இதுக்கே இப்படின்னா எப்படி? இப்ப பெட்ரோல் பங்க் போவோமா? பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் ஃபுல் டேங்க் பண்ணிட்டு ரயில் லைனர் போட்டு அங்க இருந்து கிளம்புவோமா? 5 நிமிஷத்துல மழை நின்றுமா? அது சரியான மழை இல்ல? ஆமா ஆமா ஆமா, நல்ல மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் இந்த இன்டர்காம் மழையில் நினைஞ்சு செத்து போயிட போகுது. ஆனா இந்த வாட்டி நல்லா பேசிட்டு தாங்க வந்திருக்கோம், வாரண்டி இருக்கோம். சப்போஸ் மழையில் நினைஞ்சு செத்து போயிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லையாமாங்க, ரெடி பண்ணி கொடுத்துருவாங்களாம். இந்த இன்டர்காம் எல்லாம் வாட்டர் ப்ரூஃபா கொடுத்தா எவ்வளவு சூப்பரா இருக்குங்க. சும்மா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு பைக்கர் அப்படிங்கிறவங்க நார்மலான வெதர்லயே ஓட்டிட்டு போறவங்க கிடையாது. மழையில, புயல்ல, வெயில்ல, பனியில அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டு போறவங்க தான் பைக்கர். அப்படி இருக்க நமக்கு போயிட்டு வாட்டர் ப்ரூஃப் இல்லாதது கொடுத்தா இப்படி அஜிம் அப்படியே காணும். நின்னுட்டானா மாப்பிள்ள? வண்டி லைட்டா பஞ்சர் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. எங்கடா ஆளையே காணும்? என்னை பார்த்துட்டேன்னு சொன்ன, அப்புறம் எங்கடா இருக்க? நான் உன்னை பார்த்துட்டேன். ஜம்முன்னு இருக்குடா நம்ம Z900. மாப்பிள்ள இது என்ன மாப்பிள்ள இந்த போடுது? ரெயின் லைனர் மட்டும் போட்டிருந்தோம், இந்த மலையில ஜம்முன்னு போய்க்கலாம். அப்பவும் வைசர் பிரச்சனை தானே. நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஆக்சுவலி டிடிஎஃப் என்ன பிளான், நாங்க ஈவினிங் 5 மணி வரைக்கும் நாங்க பைக் ரைட் பண்ணுவோம். 5 மணிலேருந்து ரூம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் 6 மணிக்குள்ள ரூம் போய் செட்டில் ஆயிடணும். இருட்டுக்கு முன்னாடி ரூமுக்கு போயிடணும். அதுக்கப்புறம் சாயந்தரத்துல இருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லா எடிட் பண்ணணும். அதுக்கப்புறம் காலைல ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு காலைல ஒரு 8 மணி வரைக்கும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் பிளான் போட்டோம். ஆனா கிளம்புன முதல் நாளே நைட் ரைட் பண்றோம். அது இந்த மாதிரிலாம் நடக்குங்க, இதெல்லாம் இருக்கிறது தானே. நாங்க என்ன பிளான் போட்டோம்னா, சரி இன்னைக்கு மட்டும் ரைட் பண்ணிக்கலாம், நைட்டு நாளையிலேருந்து ரைட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆக்சுவலி அஜி மாப்பிள்ளை கிளம்பும் போது, மாப்பிள்ளை இந்த ஷூ ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டான். என்ன ஷூ மாப்பிள்ளை இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க தமிழ்நாடு ரைட் நம்ம ஃபர்ஸ்ட் கிளம்பும் போது மாப்பிள்ளை வந்து 2 ஷூமே ஒரே காலில் வாங்கிட்டு வந்துட்டான். இப்போ எப்படின்னா, இந்த பக்கம் வாங்காம 2 ஷூவுமே லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரியோ ரைட் சைடு பார்த்த மாதிரியோ மட்டும் வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல, அந்த ஷூ தான் இது. தண்ணி ரொம்ப கம்மியா வருது, உள்ள அலை மாதிரி அடிச்சிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் கழட்டி வச்ச உடனே இதை வந்துட்டேன். ஆனால் ஷூவை கழட்டி உங்க பைக் பக்கத்துல ஒரு போட்டோ எடுத்துக்கோமா? ஆனால் உட்காந்தே போட்டோ எடுக்கணும். இது என்ன கேட்குறீங்க? கோப்ரோ மாட்டிட்டு வரேன். நீ செக் பண்ணி பார்க்க போகிறதால நீ. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னாங்க,
கரெக்டாக வந்து நின்று யூட்டன் போட்டு கொஞ்சம் தூரம் வர்ற வரைக்கும் நல்லா தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு போல். இன்னும் ஃபுல்லாலாம் பார்க்கல. அதுக்கப்புறம் பாதி தூரத்துலேயே மைக் அவுட்டுங்க. இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்னா செக் பண்ணி பார்த்தா லைட்டாக குறைன்னு கேட்டாலும் லைட்டாக கேட்டுச்சு. அந்த நம்பிக்கையில் தான் இப்போ வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்க கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு இப்போ வந்து அந்த மைக் மேலே ஒரு கவர் மாதிரி ஒன்று போட்டு சுற்றிருக்கேன். பட் இருந்தாலுமே அந்தளவுக்கு கிளியராக கேட்குமான்னு தெரில பார்ப்பேன். அண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு நினச்ச மாதிரியே இன்றைக்கி ஒசூர் நாங்கள் போகல. எங்கே போகிறோன்னா பக்கத்துலேயே எங்கேயோ ஒரு ரூம் இருக்கான். ஸோ அங்கே போய் ஸ்டே பண்ணிக்க போகிறோம் இன்றைக்கி. எதனால் அப்படின்னாங்க, நாங்கள் ஃபுல்லாக நினச்சதுனால எல்லாம் கிடையாது. ஆக்சுவலி ப்ராப்ளம் என்னென்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி வைசர் போட்டுட்டு பெருசாக நம்மளால் நைட்டு ஓட்ட முடியல. மழையிலெல்லாம் அசால்ட்டாக போயிடலாம் டிடிஎஃப். ப்ராப்ளம் என்னென்னா நம்மளோட ஹெல்மெட் வைசர் தான். மோர்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம்ண்ணா. கண்டிப்பாண்ணா, நீங்களும் சேஃபாக இருங்க. ஆனால் ஏதாவது விட்டுட்டேண்ணா, இன்னும் திடீர்னு இப்படி மூச்சு வாங்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த ஈரத்துலேயே நடக்கிறதுனால. என்னங்கண்ணா? இதே வேலை தானே அவனுக்கு எப்போவுமே. நினச்சேன் சாவியை இப்படியே என் தலையை விட்டு போயிருக்கான் பார்த்தீங்களா? இதுதாங்க எனக்கு அஜிக்கிட்ட பிடிக்காத விஷயம். யாராவது கண்டிப்பாக அப்படிலாம் எதுவும் நடக்காது. சப்போஸ் யாராவது ஒரு தவறான எண்ணத்தில் பைக்கை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஆஹா 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 900 தான்ப்பா. லவ் யூ ஸோ மச்டா மாப்பிள்ள. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கோ. நம்மளோட மாப்பிள்ளையை வந்து ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில் டிஸ்பிளேக்கு வச்சிடுறேங்க. மாப்பிள்ள நல்லா மழை வந்துச்சு, டக்குனு வண்டியில. நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டிட்டுக்கோங்க. டிடிஎஃப் நம்ம பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பணும் இல்லைங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாமே மைக் வந்து மழையில் நனைஞ்சதுனால வேலை செய்யலை. அதனால தான் வந்து பண்ண அந்த கிளிப்ஸ்லாம் போடல. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருக்கிற காஞ்சிபுரத்தில் தான் வந்து பண்ண ரூம் எடுத்து ஸ்டே பண்ணோம். அதுக்கு அடுத்த நாள் கிளம்பும் போது தான் இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் மறுபடியும் நம்ம மோட்டோ வ்ளாகிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இவ்வளோ நாள் நம்மளோட ஸ்பைன் ஃப்ராக்சருக்காக தான் நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபாரின் ட்ரிப்ஸ், பாஸ்போர்ட் ப்ராப்ளம், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எது நடந்தாலுமே சரி, நமக்கு இன்னும் முதுகு சரியாகலன்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 100க்கு ஒரு 60% பக்கம் க்யூர் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக சீக்கிரமாக 100% முடியுமான்னு தெரில. ஏன்னா ஸ்பைனுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்க. இப்போ நமக்கு நெக்கில் ஒரு பல்ஜு, இடுப்பில் ஒரு முதுகில் ஒரு 2 ஃப்ராக்சரு, இடுப்பில் ஒரு பல்ஜ் இல்லைங்க. ஸோ இப்போ பல்ஜு தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இந்த ஃப்ராக்சரோட வலியை விட இந்த இடுப்பில் இருக்கிற பல்ஜோட வலி தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுவுமே கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சிட்ருக்கு. ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஆப்ரேஷன்ஸ்லாம் எதுவும் பண்ணல. பட் இருந்தாலும் ஃபுல்லாக ஆயுர்வேதிக்காக வந்து பல ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். சீக்கிரமாக க்யூர் ஆகிடும் டிடிஎஃப். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைடை பண்ண ஆரம்பிச்சிடுவோம். மேக்ஸ் டு மேக்ஸ் இந்தியாவிலே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபாரினில் பயங்கர அல்டிமேட் பண்ணலாங்க. ஸோ பாஸ்போர்ட்டுக்காக வெயிட்டிங். கடவுள் அன்பாலையும் உங்களை வந்து நல்ல உள்ளங்கள் அன்பாலையும் சீக்கிரமாக பாஸ்போர்ட் கிடச்சிச்சின்னா அடி தூள் கிளப்பிடலாம். வந்து என்னோடய ஹெல்த் சீக்கிரமாக ரெடி ஆகணும்னு சொல்லி ப்ரே பண்ணுங்கள். நடப்பதெல்லாம் நன்மைக்கேங்க. இப்போ கையில் டைம் மிஷின் கிடச்சி நடந்ததெல்லாம் மாற்றணும்னு சொல்லி கடவுள் கொடுத்தா கூட நான் மாற்ற மாட்டேன். ஏன்னா நம்ம நினைக்கிறத விட கடவுள் பண்ணுறது ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். இப்போ இதுவே அந்த ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் நடக்காமல் இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படியோ நல்லா இருந்திருக்குமே அப்படிலாம் நினைக்கூடாது. அவர் என்ன நினச்சாலும் அது நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும். இவ்வளோ பிரச்சனைகள் வந்துமே எனக்கு கடவுள் மேலே வெறுப்பே வரல. ஏன்னா அவர் நமக்கு நல்லது தான் நினைப்பார். ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து நம்ம வீடியோ ரன் பண்ணிக்கிறேன். யாரும் வருத்தப்படாதீங்க. எனக்கே ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு எடிட் பண்ணும்போது. கிட்டத்தட்ட இதை வந்து நான் ரொம்ப நாளாக எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா உட்காருவேன், எடிட் பண்ணுவேன், ரொம்ப எமோஷனல் ஆகிடும். லேப்டாப்பை மூடி வச்சு உட்காந்துருவேன். மறுபடியும் லேப்டாப் எடுப்பேன், மறுபடியும் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவேன். மறுபடியும் ரொம்ப எமோஷனலாக இருக்கும், மூடி வச்சுருவேன். சீக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி வலியாக இருக்கும். நம்ம பசங்க டைஹார்ட் நம்ம டிடிஎஃப்க்கு நம்மளை ரொம்ப பிடிச்ச நம்ம மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அண்ட் வந்து ரொம்ப மோஸ்ட் வெயிட்டட் vlog இது. ஸோ எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஸோ மச் டிடிஎஃப். மீண்டும் சீக்கிரமாக நம்ம மோட்டோ vlogல் சந்திப்போம். ரேஸ் ட்ராக்கில் அடிக்கடி போயிட்டு தாங்க இருக்கேன். பட் ஈவன் தோ நம்மளோட ரோட்ஸில் இறங்கி பண்ணுற ரைட் அது ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட். ரேஸ் ட்ராக் அது ரொம்ப ப்ரூட்டல். ஓகேங்க, நம்ம vlog நினைக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா அதான் சப்ஸ்கிரைப் லைக் எடுத்துருக்கோம். வீட்டுக்கு அவ்வளோ வேகமாக போச்சுருப்போங்க. நம்ம ஹெல்மெட் பண்ணிருக்கேன். பட் டிடிஎஃப் லைக் பார்த்து போதுமா சேஃபாக. லவ் யூ ஸோ மச்.